ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு முட்டை பணியார கிரேவி செய்ய போகிறோம். அந்த முட்டை பணியார கிரேவி வச்சுட்டோன்னா நம்ம சப்பாத்தின்னு இல்லைங்க, பூரி, இட்லி, தோசை இல்லைன்னா ஒயிட் ரைஸ் கூட வச்சு சேர்த்து சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது செய்கிறது ரொம்பவே ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் 7 முட்டை அளவுக்கு உடச்சி ஊற்றிருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக வச்சுருக்கேன். இப்போது ஒரு கரண்டி எடுத்து வெங்காயம், சால்ட்டு, முட்டை 3 நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நல்லா முட்டையை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது போல் பணியாரக்கல்லை எடுத்து வச்சுக்கோங்க. நான் நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ எல்லா குழிகள்லேயும் இது போல் முட்டையை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ முட்டை பணியாரம் நல்லா வெந்துருச்சு. ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறலாம். இந்த சைடு கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு 4 பழம் தக்காளியும் நல்லா வதக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி நல்லா அரைச்சி வச்சுருக்கோம், அதுவே போதுமானது. இப்போ நல்லா கருவேப்பிலையும் வெங்காயமும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காய விழுதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை திக்காக வேணும்னாலும் திக்காக வச்சுக்கலாம். நான் திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சுருக்கேன். உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் அடுப்பிலே விட்டுறலாம்.
இப்போது கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி முட்டை பணியாரம் சுட்டு வச்சுருக்கோம். அதை எடுத்து இந்த கிரேவிக்குள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு சிம்லேயே வச்சு வேக விட்டுறலாம். வாங்க, கிரேவி ரெடி ஆயிருச்சு. ஆல்ரெடி நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்து வச்சுருக்கோம். சப்பாத்தி கூட இப்போ முட்டை பணியாரம் கிரேவியை சேர்த்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.